வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குழந்தைக்காக சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியும் முன்பே எரிச்சலுடன் வீசத் தொடங்கிய வெயில் இப்போது நெருப்பாக சுட்டு கொண்டிருந்தது. பஸ் நிலையத்தில் சரவணன் நின்றிருந்தான். 10 மணிக்குள் அவன் பாரிஸ் கார்னரில் உள்ள அந்த ஆபீஸில் இருந்தாக வேண்டும் என்ற தவிப்பில் ஏற்பட்ட உணர்வுகளின் இறுக்கம். அம்மா சமையலுக்கு வைத்திருந்த எண்ணெய் அத்தனையையும் தலையில் கவிழ்த்து கொண்டு புறப்பட்டிருந்தான். 25 பைசா கொடுத்து இஸ்திரி போட்டு அணிந்து கொண்டு புறப்பட்ட சட்டையின் கழுத்தோரமெல்லாம் வியர்வையால் நனைந்தது. அம்மா வேலை செய்த வீட்டில் எஜமானியின் உபயம் அந்த பேண்ட். இடுப்பு பெரிதாக இருந்ததை சரிப்படுத்தி நூல் திரிந்த ஜால்ரா காட்டிய கீழ்பாகத்தை மடித்து தைத்து ஒழுங்குபடுத்தி உடுத்தி கொண்டிருந்தான். இருந்த ஒரே ஒரு கை குட்டையையும் சோப்பு போட்டு துவைத்து சீராக்கி மடித்து பையில் வைத்திருந்தான். அத்துடன் அந்த சிபாரிசு கடிதமும் கொஞ்சம் சில்லறையுமாக புறப்பட்டிருந்தான். எதிரே ஒரு பெரிய கட்டடம் முற்று பெறாத நிலையில் ஆட்கள் துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். சும்மாட்டுக்கு மேல் இரும்பு சட்டியால் சிமெண்ட் கலவையுடன் படிகள் மீது ஏறிக்கொண்டிருந்த சிற்றாள் பெண்களை பார்த்தபோது அவன் நெஞ்சை என்னவோ அடைத்தது. அவன் தாயும் ஆரம்பத்தில் சிற்றாள் வேலை செய்துதான் குடும்பத்தை காப்பாற்றினாள். இப்போது நோயும் வயதும் அவளை வீட்டோடு இருத்திவிட்டன. 20 வருடம் தொடர்ந்து வேலை பார்த்தாள் அந்த பெரிய மனிதர் வீட்டில். என்ன பயன்? 6 மாத காலமாக படுத்த படுக்கை. ஏன் என்று அவர்கள் யாராவது கேட்டிருப்பார்களா? நன்றி, விசுவாசம் இதெல்லாம் நாய்க்கு மட்டும் சொந்தமல்ல, வேலையாட்களுக்கும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் சுயநலவாதிகளிடம் பணம் சிக்கிக் கொண்டிருக்கும் போது ஏழைகள் உழைத்து ஓடாகி குடிசை புழுதியிலே பகலில் புழுங்கி இரவில் கொசுக்களுடன் போராடி பசி பட்டினி நோய் என்ற போராட்டத்தில் சாகத்தானே வேண்டும். நெஞ்சு குமுறியது. பற்களை அழித்து கடித்து கொண்டான். வெட்கம் இன்றி அம்மா தள்ளாடி எழுந்து போய் எஜமானிடம் வாங்கி வந்த சிபாரிசு கடிதம் சட்டை பைக்குள் இருந்தபடி அவன் நெஞ்சை உறுத்தியது. கிழித்து போட வேண்டும் என்ற துடிப்பு. அது என்ன கட்டடம் இத்தனை பெரிதாக? பஸ்ஸிற்காக காத்திருந்த கல்லூரி மாணவி ஒருத்தி தன் தோழியிடம் கேட்டாள். அவன் அவர்களை திரும்பி பார்த்தான். அடுத்த நாள் சாப்பாட்டை பற்றிய கவலை தெரியாத 2 இளசுகள். கல்லூரி படிப்பிற்கு கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு அப்பனோ அல்லது அம்மாவோ இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள். சிரித்து பேச மாட்டார்களா? பறக்கக்கூட தோன்றுமே. உள்ளூர வெகுண்டான். கல்வி மீது அவனுக்கும் தான் எத்தனை ஆர்வம் இருந்தது. ஆனால் வாய்ப்பு. கார்ப்பரேஷன் பள்ளியின் 4வது வகுப்பை முடிப்பதற்குள் அவன் அப்பன் கண்ணை மூடினான். அம்மா வேலை பார்த்த வீடுகளில் அவனை படிக்கவா விட்டார்கள்? சரவணா, ரொட்டி வாங்கிட்டு வாடா. பையா, தையல் கடையில தச்சிருக்கிற என் துணிகளை எடுத்துட்டு வரையா? அவனும் படித்த வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையில் அம்மா கூட்டி பிழைத்த அந்த வீட்டு எஜமானர்கள் அவனை பற்றி நினைத்தார்களா? அவனை ஒரு ஏவலாளியாக நினைத்த போது வேலை வாங்கினார்கள். பலன்? எடுப்பிடி வேலைக்காக அவன் இப்போது தெரு நாயாக அலைகிறான். பள்ளி படிப்பு எப்போதோ தலை முழுகிவிட்ட சங்கதி. இது குழந்தைகள் ஆண்டு இல்லையா? பிரபல காகித வியாபாரி சோமசுந்தரம் வைத்து போன ட்ரஸ்ட் பண்டில் குழந்தைகள் இல்லம்னு ஒண்ணு கட்டுறாங்க. வருஷ கடைசிக்குள்ள கட்டி முடிச்சிடணும்னு அவசரப்படுறாங்க. கீச்சு குரலில் பேசினாள் ஒருத்தி. நம்ம காலேஜில் கூட இந்த குழந்தைகள் ஆண்டை ஒட்டி ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போறாங்களாமே, தெரியுமா? கேட்டாள் மற்றொருத்தி. அவன் வசித்த குடிசை பகுதி அருகே ஒரு ரிக்ஷா நிலையம். காலை வேளை சுக்கு காஃபி வாங்க காசு இல்லாவிட்டாலும் ரிக்ஷாக்கார வரதன் காலை தமிழ் பத்திரிகை வாங்கி படிக்க மறக்க மாட்டான். வேலை தேடி வெளியே கிளம்பும் அவசரத்திலும் சரவணன் விடவில்லை. இரவலாக அந்த பத்திரிகையை வாங்கி படித்து விட்டுத்தான் வந்தான். சமூக சேவகி சாரதா அம்மாள் சொன்ன செய்தி அவன் கண்களில் பட்டது.
முதியோர் கல்வி திட்டத்திலே நாம் மிக உற்சாகத்துடன் ஈடுபட்டிருக்கிறோம். அதைவிட பன்மடங்கு உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் குழந்தைகளின் கல்வியை பற்றி நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏழ்மை இல்லாமை காரணமாக கல்வி கற்க வாய்ப்பு இன்றி ஒரு குழந்தை கூட திண்டாட நாம் அனுமதிக்க கூடாது. குழந்தை கல்வியில் நாம் சிரத்தை காட்டினால் வருங்காலத்தில் முதியோர் கல்வி என்ற பிரச்சனைக்கே இடமில்லாமல் போய்விடும். ஆணித்தரமான பேச்சு. 6 வயசு குழந்தைகளாக குடிசை மண்ணிலே அவன் புரண்டு விளையாடிய போது குழந்தைகள் ஆண்டு என்று ஒரு வருடத்தை ஒதுக்கி வைக்க எவருக்குமே தோன்றவில்லையே, ஏன்? சாரதா அம்மாள் போன்ற சமூக சேவகி எவராவது குழந்தை கல்வி நலனுக்காக கொடி கட்டிக்கொண்டு முன்வரவில்லையே, ஏன்? சோமசுந்தரம் போன்ற கொடை வள்ளல் அப்போது மட்டும் ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தவில்லை, ஏன்? புழுதியில் விழுந்த பூ மாலையாக அவனது குழந்தை பருவம் எப்படி பாழாகிவிட்டது? அடி வயிற்றில் இருந்த கசப்பு குமுறி எழுந்தது. ஆத்திரம் நெஞ்சை எரித்தது. அவனை வெறும் வீணனாக செய்த சமுதாயத்தின் மீதே வெறுப்பு பொங்கி வந்தது. பஸ் வந்து நின்றது. சிந்தனை துண்டிக்கப்பட்டவனாக மூச்சை பிடித்து கொண்டு பஸ்ஸில் புகுந்து கொண்டான். ஆபீஸ் நேரம். கூட்டம் பஸ்ஸிற்குள் நெருக்கியது. ஒரு கையால் மேல் கம்பியில் தொங்கிய தோல் பட்டையை பிடித்தான். தயாராக மறு கையில் பிடித்திருந்த சில்லறையை கண்டக்டரிடம் நீட்டினான். உள்ளங்கையில் எஞ்சிய சில்லறையை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அங்கப்ப நாயக்கன் தெருவிலே புதிதாக ஆரம்பித்த கம்பெனி அது. 3வது மாடிக்கு மூச்சிறைக்க மேலே சென்றதுமே அவனுக்கு விளங்கிவிட்டது. ஆபீஸ் பையன் வேலைக்கு ஒரு பெரிய கியூ. பியூசி வரை படித்த வாலிபர்கள் முதல் பேட்டிக்கு வந்திருந்தனர். நம்பிக்கை இழந்தாலும் ஒரு சிறு ஆசை, முயன்றுதான் பார்ப்போமே என்று. பேட்டிக்கு வந்தவர்களை வரிசைப்படுத்தி அனுப்பிய முண்டாசு ஆள் சீனியர் ஆபீஸ் பையன் போலும் வந்தவர்களிடம் சம்திங் வாங்கி கொண்டிருந்தான். சரவணன் முறை வந்தது. வேறு வழி இல்லை. அவன் தாய் மகனுக்காக வழியில ஏதாச்சும் சாப்பிடு என்று திரட்டி கொடுத்த சில்லறைகளை அள்ளி அவன் கையில் கொட்டினான். அவனது பேட்டி வரும்போது பிற்பகல் 2 மணி. ஏற இறங்க கண்களால் அவனை எடை போட்ட ஆபீசர் முகம் கடுகடுத்தது. 4 வகுப்பு தான் படிச்சிருக்கையா? அவர் கேட்ட தோரணையே அவனுக்கு முடிவை தெரிவித்து விட்டது. கடந்த சில மாதங்களாக வேலை தேடி அலையும் அவனுக்கு கிடைத்த அதே பதில்தான், பழகிவிட்ட அனுபவம். முதல் சில வினாடிகள் அவன் ஏமாற்றத்துடன் அதிர்ந்து போனான். பிறகு சமாளித்தபடி கீழே மடமடவென இறங்கி தெருவில் நடந்தான். வீடு திரும்ப வேணும் என்ற பரபரப்பு, தாங்க முடியாத பசி வேறு. சட்டை பையில் இருந்த அந்த சிபாரிசு கடிதத்தை எடுத்து கசக்கி அருகில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டான். பிறகு பேண்ட் பாக்கெட்டை துழாவினான். 5 பைசா நாணயம். கோபத்தில் சிரிப்புத்தான் வந்தது. மூட்டை பூச்சி மருந்து கூட 5 பைசாவுக்கு கிடைக்காதே. தெருக்குழாயில் கொஞ்சம் நீரை அடித்து பிடித்து குடித்தான். பாரிஸ் கார்னரின் மறுகோடியில் இருந்த அவர்கள் குடிசைக்கு இப்போது அவன் நடந்தே சென்றாக வேண்டும். வயிற்றை சுருட்டும் பசி, மண்டையை பிளக்கும் வெயில். பாதி வழி நடந்து வந்துவிட்டான். கால்கள் மேலே நடக்க மறுத்தன. பசி காதை அடைக்க அருகில் இருந்த பஸ் நிலையத்தில் சற்று நின்றான். அப்போதுதான் பார்த்தான். கிழிந்த சேலையும் அழுக்கு ரவிக்கியுமாக ஒரு பெண் இடையில் 3 வயது குழந்தையுடன் பஸ்ஸிற்காக காத்திருந்தாள். ஒரு ஓரமாக நடைபாதை பலகார கடையில் மூங்கில் தட்டில் ஆப்பமும் வடையும் ஈக்கள் சகிதம் கண்ணை கவர்ந்தன. சரவணன் எச்சிலை விழுங்கினான். அவனைப் போலவே குழந்தைக்கு கோர பசி போலும். அம்மா ஆப்பம் ஓலமிட்டது. வீட்டுக்கு போய் தயிர் சோறு போடுறேன், கம்முன்னு கடை. தாயார் தாஜா செய்தாள். குழந்தை கேட்பதா இல்லை. பச்சிக்குதுமா, ஆப்பம் வேணும், ஒன்னே ஒன்னு. விம்மியது குழந்தை. கை காலை உதைத்து கொண்டு அடம் பிடித்தது. பொறுக்க முடியாதவளாய் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு இடையில் சுருகி இருந்த சுருக்கு பையை திறந்து துழாவினாள். அவளது விரல் இடைவழியே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடியது 1 ரூபாய் நாணயம். சனிய, உன் பேரை சொன்னதே துட்டு ஊட தார வாத்துடுச்சு. பேஜாரு பிடிச்ச கைத. வீட்டுக்கு வா, செமத்தியா 4 சாத்து சாத்துறேன். திட்டியபடி ரூபாய் ஓடிய திசை நோக்கி தேட ஆரம்பித்தாள்.
சரவணனின் நெஞ்சு திகிலில் அடித்து கொண்டது. அவனது காலடியில் விழுந்து கிடந்தது முழு ரூபாய். அவன் நாவிலே நீர். சட்டென மனசாட்சியை அமுக்கியபடி அந்த பெண் அருகே வரும் முன் வலது காலால் ரூபாயை அழுத்தி கொண்டு எங்கேயோ பார்த்தபடி நின்றான். 1 ரூபாய் ஊந்துட்டது ஐயா, எங்கனாச்சும் கண்டியா? அழுகையோடு கேட்டாள் அவள். இல்லை என்ற தலையை ஆட்டினான் சரவணன். இங்கும் அங்கும் தேடி காணாமல் சினத்துடன் சீறிய தாய் குழந்தை முதுகில் ஓங்கி அறைந்துவிட்டு நக்கென்று தூக்கி வைத்து கொண்டு நடந்தாள். ஓவென அலறிய குழந்தையின் குரல் வெகு தொலைவில் தேய்ந்து கொண்டே போயிற்று. அதற்குள் ஒரு பஸ் வந்து நின்றது. இறங்கிய கூட்டத்தின் நெரிசலில் சாமர்த்தியமாக குனிந்து காலடியில் கிடந்த ரூபாயை எடுத்தான் சரவணன். எவராவது அவன் செய்ததை பார்த்துவிட்டான். வடை ஆப்பம் ஆசையை கைவிட்டு வேகமாக மேலே நடந்தான். எங்காவது டீ கடையில் பன்னும் டீயும் சாப்பிடலாம். உற்சாகம் சோர்வை மறக்கடித்தது. காலையில் அவன் கிளம்பிய பஸ் நிலையம். முற்று பெறாத கட்டடத்தின் முன்பக்கம். அவன் திடுக்கிட்டான். அதே குழந்தையும் தாயும் நடைபாதை அருகே நின்றிருந்தனர். சிற்றாள் பெண் ஒருத்தி ஒரு தகர குவளையில் அவர்களுக்கு குடிக்க நீர் வார்த்து கொண்டிருந்தாள். என்ன பொம்பள, பசிக்குதுன்னு அழுதா பச்சை பூவாட்டம் பிள்ளை அதை அடிக்கிறைய. தண்ணீரை குடு அதட்டினாள் சிற்றாள் பெண். தண்ணீரை மடக்கென்று வாங்கி குடித்த குழந்தையின் கண்கள் அழுதழுது சிவந்திருந்தன. ஆமா, கோபம் வராதாங்காட்டியோ சவாரிக்கு வச்சிருந்த துட்டு தார வாந்து பிடிச்சு. நான் என்ன செய்வேன், வெயில்ல இதையும் சுமந்துக்கிட்டு பசியோட நடந்த என்றாள் தாய் கண் கலங்கியபடி. சரவணன் தவித்து போனான். நெஞ்சில் நெருப்பு கொட்டிய வேதனை. எத்தனை மட்டமாக நடந்து கொண்டு விட்டோம். வெட்கம் அந்த பக்கம் பார்க்க முடியாதபடி தடுத்தது. குற்ற உணர்வு அவனை மேலே நடக்க விடவில்லை. மனசாட்சி கனமாக பாறாங்கல்லாக அவனை அமுக்கியது. எதிர்ப்புறமாக அந்த தாய் குழந்தையுடன் வேகமாக நடப்பதைக் கண்டான். திடீரென ஒரு யோசனை சட்டென குறுக்கே நடந்து எதிர்சாரியை அடைந்தான். மா மா கை தட்டினான். அவள் நின்றாள். பஸ் நிலையத்துல ரூபாயை தொலைச்சிட்டு தேடினவங்க? ஆமா, ஏன் கேக்குறீங்க? நீங்க போன பிறகு நானும் விடாம தேடுனேன். ஒரு இலை சருகு கடியில கிடந்தது. இந்தாங்க. ரூபாயை எடுத்து அவளிடம் கொடுத்தான். மவராசனா இருக்கணும் தம்பி. இந்த குழந்தைக்கு ஒரு இட்லி வாங்கி ஊட்டுறேன். பசியால செத்து போடும் போல இருக்குது. கண்கள் பனிக்க நன்றியுடன் அவள் கூறிய போது சரவணன் கூனி குறுகி போனான். வயிறு பசியால் முறுக்கிய போதும் நெஞ்சிலே இதுவரை முறுக்கிய குற்ற உணர்வு மறைந்து விட்டது. மனம் லேசாகி நிம்மதி பெருமூச்சு வந்தது. குழந்தைகள் ஆண்டிலே செய்ய வேண்டியதை பற்றி சமூக சேவகி சாரதா திட்டங்கள் தீட்டட்டும். சோமசுந்தரம் டிரஸ்ட் நிர்வாகிகள் குழந்தைகள் இல்லம் கட்டட்டும். ஆனால் அவனும் அந்த ஆண்டிற்கு ஒரு மகத்தான காரியத்தை செய்து விட்டிருக்கிறானே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் காலத்தில் அந்த குழந்தையின் உணவை தட்டை பறிக்க மனமின்றி திருப்பி கொடுத்து விட்டானே. இது மாபெரும் தியாகம் இல்லையா? முற்று பெறாத கட்டிடத்தை பார்த்து புன்முறுவலித்தபடியே வீடு திரும்பினான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.